பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நாம் காண இருக்கும், கேட்க இருக்கும், தியானிக்க இருக்கும் காரியம் இயேசு நமது ஜெபத்தை ஏன் கேட்கவில்லை என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கான காரணங்கள் என்ன? அவர் நமது ஜெபத்தை கேட்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான ரகசியம் என்ன என்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இயேசு தனது மலை பிரசங்கத்தில் இதற்கான எல்லா விளக்கத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ஜெபம் எப்பொழுது கேட்கப்படும்? கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? ஜெபத்தை கேட்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லி தந்திருக்கின்றார். அதை தான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். வசனம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணுறாங்க. யார்? அவங்க பேர் என்னது? மாயக்காரர்கள். அவங்க நான் ஜெபத்தில் வீரன் காட்ட முயற்சி பண்ணுறாங்க. நான் பெரிய ஊழியக்காரன்னு காட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறதை வச்சு நான் பெரிய பக்திமான்னு, என் ஜெபத்தை கேட்குறவங்கெல்லாம் என்னை பற்றி நினைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அது ஆசைப்படுறவங்க பேர் என்னன்னு சொல்லுது வேதம்? மாயக்காரர்கள்னு சொல்லுது. அவங்க ஜெபம், என்னுடைய ஜெபம் உருக்கமாக இருக்கும், இரக்கமாக இருக்கும், கண்ணீர் விட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், நல்ல வசனிப்போடு என் ஜெபம் இருக்கும் என்று அவங்க விசுவாசித்து அப்படி இருக்கும் என்று அவங்க சொல்லி, என் ஜெபந்தான் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும், என் ஜெபம் எனக்கு புகழை சேர்க்கும்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க பேர் என்னது? மாயக்காரர்கள். அவங்க பண்ணுற ஜெபம் நான் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவங்க யாங்கிட்ட ஜெபம் பண்ணலை. அவங்க ஜெபம் பண்ணுறது அவங்க புகழுக்காக, அவங்க மதிப்புக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்கள ஜெப வீரன்னு சொல்கிறதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க பெரிய ஊழியக்காரன் காட்டுறதுக்காக அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேங்கிறாரு, பதில் தர மாட்டேங்கிறாரு. அந்த ஜெபத்தில் உள்ள வேண்டுதலுக்கு நான் செவிசாய்க்க மாட்டேங்கிறாரு. அந்த ஜெபம் வேஸ்ட்டுங்கிறார் அவர். ஏனென்றால் அந்த ஜெபத்தை அவங்க என்கிட்ட பண்ணலை, அவங்க புகழுக்காக பண்ணுறாங்க. அவங்க புகழுக்காக ஜெபம் பண்ணுறதுனால அந்த புகழை அவங்க அடைஞ்சிருவாங்க. அவங்க எல்லாரும் அவர் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க பெரிய ஆள் அப்படின்னு மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. அவர் பாராட்ட விரும்பின ஜெபத்துக்கு பதில் கிடச்சிரும். ஆனால் நான் அதுக்கு பலன் தர தேவையில்லை, அதை செய்து கொடுக்க, அந்த வேண்டுதலை செய்து கொடுக்க அவசியமில்லை என்கிறார் இயேசு. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, மாயக்காரர்கள் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க ஜெபம் கேட்கப்படலை, ரைட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எல்லார்ட்டும் போய் தலை நீட்டிகிட்ருக்கோம், எல்லார்ட்டும் போய் ஜெபம் பண்ண ஆசைப்படுறோம். நம்ம என்ன நினைக்கும்? நம்ம தேவனை அப்பான்னு நினைக்காம அவர் தேவனாகவே தூர வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணால் அவருக்கு பதில் தர மாட்டார், ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணால் தான் பதில் தருவார்னு விசுவாசிக்கிறோம். நம்ம தவறாக நம்புகிறோம் அதை. அவர் நம்மளுடைய அப்பா, நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்மளுக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியாட்டாலும் பரவாயில்ல, என்ன வார்த்தை நம்மளுக்கு தெரியுமோ நம்ம மனநிலையை அவர்கிட்ட சொன்னால் போதும். நம்ம அப்பாட்ட நம்ம பேசுகிறதுக்கு யோசிப்போமா? நம்ம வாயை திறந்து நம்ம எண்ணங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்பாட்ட. அதே போல் நம்ம இயேசுக்கிட்டையும் வாயை திறந்து நம்ம எண்ணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவன் ஜன்னத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் எடுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாயக்காரர்கள் போன்ற ஆள்கிட்ட போய் சிக்கிட்டோம்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் வராது. ஏன்னா அவங்க இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ண மாட்டாங்க. தாங்கிட்ட 4 பேர் ஜெபம் பண்ண வரணும், தனக்கு 4 ஊழியங்கள் வரணும், தன்னை பெரிய ஆள்னு பார்க்கணுங்க ஜெபம் பண்ணுறதுனால அந்த ஜெபம் கேட்கப்படாமல் போயிடும். அதனால்
நம்ம எப்போதுமே நமக்குள்ள ஜெபத்தை நம்மளே பண்ணது மிக சிறந்ததாக இருக்கும். தேவன் அதை தான் விரும்புகிறாரு. அவருடைய பிள்ளைங்க நம்ம சத்தத்தை கேட்க அவர் ஆசைப்படுவார். அதனால் நம்ம மூலமாகவே நம்ம வாயினாலேயே நம்ம எண்ணங்களை நம்மளே தேவன்கிட்ட தெரியப்படுத்தி நம்ம ஜெபத்துக்கு பதிலை வாங்கிடலாம். அடுத்து பாருங்கள், வசனத்தை வாசி கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பார்த்தீங்களா, இயேசு சொல்லித்தராரு, எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லித்தராரு. தேவன் சொல்லி கொடுக்குறாரு. இயேசு அந்தரங்கத்தில் இருக்கிற நானும் ஜெபத்தை கேட்குறேன். நீ அந்தரங்கத்தில் இருக்க யார் இன்னும் நோக்கி ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் இருக்க ஆள் புகழன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. அது மாயக்காரம் பண்ணுறது. நம்ம அப்பாட்ட ஜெபம் பண்ணுறோம். நம்ம அப்பா நம்மளை ஜெபத்தை உற்று கேட்பார், கவனிப்பார். அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். அவர் அந்தரங்கத்தில் இருந்துட்டு நம்ம வாய் வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு இருக்க மாட்டார். நமது மனம் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். அவர் பாவத்தில் இருக்கிறோமா, பாவத்துக்கு வருந்துறோமா, பாவத்தை விட நினைக்கிறோமா, பாவத்தை செய்கிறதுக்கு மன்னிப்பு கேட்குறாமான்னு அவர் பார்க்குறாரு. என்ன சூழ்நிலை அவன் பாவம் செய்கிறானும் பார்க்குறாரு. அவர் பாவம் செய்யக்கூடாது என்று பிரயாசப்படுறானா, பிரயாசப்பட்டு முடியாமல் பாவம் செய்கிறானான்னு பார்க்குறாரு. அல்லது பாவத்தை தேடி ஓடி போய் விரும்பி செய்கிறானான்னு பார்க்குறாரு. பாவம் செய்யக்கூடாது தீர்மானம் பண்ணி அதில் உறுதியாக இருக்க முடியாமல் பாவம் செய்கிறானா அப்படின்னு பார்க்குறாரு. இப்படி அடிக்கடி பாவத்தில் விழுகிறோமே என்று மனம் வருத்தப்படுறானான்னு பார்க்குறாரு. அதை ஜெபிக்க, அதை விட ஜெபிக்கிறானா, என்கிட்ட அதை விடுறதுக்கு பலன் கேட்குறானா, பாவத்தை விடுறதுக்கு என்கிட்ட சக்தி கேட்குறானா, பாவத்தை விட எனக்கு உதவி பண்ணணுன்னு உதவி கேட்குறானான்னு பார்க்குறாரு. தேவன் இதெல்லாம் பார்த்து தான் பதில் தர்றாரு. இப்போ தேவன் நம்ம கேட்டதுக்கெல்லாம் உடனே ஆமா போடுற தேவன் நம்ம அப்பா இல்லை. நம்ம அப்பா நம்மளை ஆராயிறாரு. நம்ம பாவ உதடுகளான்னு பார்க்குறாரு, பாவ இதயமான்னு பார்க்குறாரு. அவர் நமது வேண்டுதல் ஆத்மார்த்தமாக வெளிப்படுதான்னு பார்க்குறாரு. உண்மையிலேயே பாவத்தை விட நம்ம ஜெபம் பண்ணுறோமா? முதல்ல பாவத்தை விடுறது ஜெபம் தான் முதல் ஜெபம். அதுதான் முக்கியம். அந்த பாவத்தை விடாமல் என்ன ஜெபம் பண்ணி இப்போ பிரயோஜனம் இல்லை. ஸோ பாவத்தை விட ஜெபம் பண்ணுறானான்னு பார்க்குறாரு. உண்மையாக பாவத்தை விடுறதுக்கு நான் என்கிட்ட கேட்குறானான்னு பார்க்குறாரு. தேவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வல்லமை கொடுப்பார், நம்மளை மீட்டெடுப்பார், ரட்சிப்பார். பாவத்திலிருந்து ஞானஸ்நானம் பெற வைத்து அவர் பிள்ளையாக மாற்றி நமது ஜெபத்தை கேட்பார் நம்ம தேவன். அதான் ஜெபம் பண்ண கற்றுத்தரார் அவர். பாவ அக்கிரமக்குள் வாழ்ந்து கொண்டு வசனிப்பான இரக்கமான கண்ணீர் ஜெபம் பண்ணுவதால் தேவனை ஏமாற்ற முடியாது. பாவ உதடுகள் செய்யும் ஜெபத்தின் வார்த்தைகள் தேவனை சென்றடையாது. பரிசுத்த ஆத்துமாவில் இருந்து புறப்படும் வார்த்தைகளை கேட்க தேவன் பிரியமாயிருக்கிறார். முதலில் பாவ உதடுகளை பரிசுத்தமாக்கதான் ஜெபம், பிறகுதான் பிற காரியங்களுக்கு. அப்போது தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். இதில் வேற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்னென்னா, ஜெபம் பண்ண வரும்போது வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா, ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தை என் வாயில் தெளியும், என் சிந்தையில் தெளியும், என் ஆத்மாவில் தெளியும், நான் பரிசுத்தமாகணும்பா, பரிசுத்தப்படுத்திடுமான்னு சொல்லி பரிசுத்தப்படுத்திட்டு ஜெபத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஜெபத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விட்டக்குறை தொட்டக்குறையெல்லாம் பாவத்தில் இருக்கணும், அதை பண்ண போயிடுவாங்க. அதில் மாற்றமே இருக்காது. ஜெபம் பண்ண வரும்போது மட்டும் ரத்தத்தை ஆண்டவர் ரத்தத்தை தெளித்து தன்னை பரிசுத்தமாக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு ஜெபம் முடிஞ்ச பிறகு வழக்கமான காரியங்கள், வழக்கமான பாவ காரியங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. தேவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு அவர் பதில் தருவார். நம்ம முதல்ல அவரோட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேணும். அதுதான் முக்கியம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற பிறகு தான் நம்ம பிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ண நம்மளுக்கு தகுதி வருது. நம்ம ஜெபம் கேட்கப்படும். வேறு எப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, என்ன வேறு எப்படி ஜெபம் பண்ணணும்லாம் ஏசு சொல்லி தந்துட்டுருக்கிறாரு. இப்போது நான் எப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறத வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள்.
உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு, எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. அவர் தெரிஞ்சிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாருங்கிற அவர் பிள்ளையாக நமக்கு தெரியாமல் நம்ம ஜெபம் பண்ணுறோம். எப்படி ஜெபம் பண்ணுறோம்? தேவனுக்கு பூமியில் என்ன நடக்குன்னு எதுவுமே தெரியாது, எல்லாம் அவர் கண்ணுக்கு, ஆனால் அது தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. எல்லாம் அவர் கண்ணுக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்குது. உலகத்தில் சாத்தான செயல்பாடுகள்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. சாத்தான வெற்றி சிறந்தவர் அவர், சாத்தான காலுக்குள்ள நசுக்குனவர் அவர். அவர் நம்ம தேவையெல்லாம் அறிஞ்சு வச்சுருக்கிறாரு. நம்ம என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அவருக்கு பூமியில் நடப்பது ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம கஷ்டம், கண்ணீர், இதுக்கெல்லாம் காரணம், உண்மையான காரணத்தை அறிஞ்சிருக்கோமா தெரிஞ்சிருக்கோமான்னு தெரியாது. இதெல்லாம் கஷ்டம் கண்ணீர்லாம் நம்மளை படுறோமே, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு பார்த்துட்ருக்காரேன்னு நம்ம நினைக்கிறோம். இதில் உண்மையான காரணம் என்ன? கவலை, கஷ்டம், கண்ணீருக்கெல்லாம் அவர் கட்டளைப்படி நடக்காமல் பிசாசின் செயல்களை செய்வதால் தான் கஷ்டம் கண்ணீரும் நம்மளுக்கு. அவர் கட்டளைப்படி நடந்துட்டோம்னா கஷ்டம் கண்ணீர் கிடையாது. இயேசு எனக்கு நம்ம சொல்கிறோம், பிசாசின் சொல்படி கேட்டுக்கிட்டு அவன் சொல்கிற பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணீர் கஷ்டத்தில் இருந்துக்கிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்றோம், நான் கஷ்டப்படுறோமே, நீ சும்மா இருக்கிறேங்கிறோம். திருந்த வேண்டியது யார்? நம்ம திருந்தனு. மாற்ற வேண்டிய குணம் எது? நம்ம குணத்தை மாற்றணும். ஆனால் இயேசு குற்றப்படுத்துகிறோம். எப்படி சும்மா இருக்கார்? நம்ம சாத்தான் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பாவத்தை பண்ணிக்கிட்டு நமக்கு சிக்கலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதுக்கு இயேசுவை குற்றப்படுத்துகிறோம். சும்மா இருக்கிறேன்னு குற்றப்படுத்துகிறோம். இப்படியாகத்தான் நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆகவே அவரே நமக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தரார். அவர் எப்படி ஜெபமனை கற்றுத்தரார்? அவர் ஜெபமனை சொல்லித்தரார், ஜெபத்தையே சொல்லித்தரார் அவர். அதை வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12, 13 வசனங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இதை பண்ணுங்கிறாரு. வார்த்தைகளை சொல்லி ஜெபமனை சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு பாருங்கள்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதான யார்? அப்பா. அவர் எங்கே இருக்கார்? பரமண்டலத்தில் இருக்கிறாரு. பரமண்டலத்தில் இருக்கிற என் அப்பாவே. நம்ம பிள்ளைங்க அவருக்கு அப்பாவேன்னு கூப்பிடுங்கிறாரு. அவர் முதல்ல ஜெபம் அப்பாக்கிட்ட பேசுங்கிறாரு, அப்பான்னு சொல்லி பேசுங்கிறாரு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாமம் என்னென்னா அவருடைய பெயர். நம்ம எல்லா இடத்துலையும் அப்பாவின் பெயரை தான் நம்ம என்ன, இன்ஷியலே அப்பா தானே, நம்முடைய இன்ஷியல் அப்பா பேர் தான். அதே மாதிரி நம்ம உலகத்தில் எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சாலும் இயேசுவின் பெயர், அப்பாவின் பெயரை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்த வேண்டும். ஒன்று, அப்பாவின் பெயரை பயன்படுத்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அப்பா பரிசுத்தர். அவரை போல் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் பெயரை பயன்படுத்தலாம். அவர் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் பெயரை பயன்படுத்த தகுதி நம்மளுக்கு இருக்குது. பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் பெயரை பயன்படுத்தும் போது அந்த பெயர், அந்த நாமம் நம்மளுக்கு வல்லமை கொடுக்கும். அந்த நாமம் வெற்றி சிறக்க பண்ணும். நம்ம பரிசுத்தம் இல்லாமல் அவர் வார்த்தைகளை பயன்படுத்தினா அந்த வார்த்தை நம்மளை வெற்றி சிறக்க பண்ணாது. ஏன்னா நம்ம அவருக்கு பிள்ளை இல்லையே, நம்ம பிதா இல்லை அவர். அதுதான் தேவன் சொல்கிறாரு, அவர் என்னை பிதான்னு கூப்பிட்டு என் காரியங்களை செய்யுங்கிறாரு. அடுத்து பாருங்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? அவருக்கு ஆட்சி வரணும், இவர் ஆட்சி வரணும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்தை பாருங்கள். அதில் இஸ்ரவேல் மக்கள் எப்பெல்லாம் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறாங்களோ, பாவம் பண்ணுறாங்களோ, கட்டளைப்படி நடக்காமல் இருக்காங்களோ, நீதியில் நடக்காமல் இருக்காங்களோ, தோப்பு விக்கிரகங்களை கும்பிட்றாங்களோ, அதுக்கு பலியிடுறாங்களோ, அப்போல்லாம் அவர் புரஜாதி ராஜா கிட்ட பிடிச்சி கொடுத்துருவார். புரஜாதி ராஜா அவங்கள கொல்லுன்னு கொல்லுவான். 20 வருஷம், 8 வருஷம், 40 வருஷம்னு கொல்லுன்னு கொல்லுவான். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ இயேசு விட்டுட்டமாடா நம்மன்னு சொல்லி. அப்போ கதறுவாங்க, கூப்பிடுவாங்க, கத்துவாங்க. அவன் கத்தெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு ஒரு ரட்சகரை எழுப்புவார். ரட்சகரை எழுப்பி அவங்களை விடுவிப்பார்.
அவர் அங்கே எப்படி ஆட்சி மாறுது பார்த்தீங்களா? அங்கே எப்படி மாறுது? இரட்சகர் எப்போ எழுப்பப்படுறான்? இயேசு நோக்கி கூப்பிடும்போது அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட்சியில் உள்ளவங்க மாறுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். அப்படிமா ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம மாறணும். நம்ம இயேசுவின் கட்டளைப்படி நடந்தால் ஆட்சி மாறிடும். அங்கே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை அவர் சொல்படி நடக்கிற வேலை. அவர் சொல்படி நம்ம நடந்துட்டோம்னா நம்ம மேலே இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடுவான். நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம ராஜா இயேசு ராஜா, அவர் ராஜ்யம் வரணும். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரணும்னு தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். அவருடைய ராஜ்யம் பூமியில் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் மட்டும் பண்ணால் போதுமா? இல்லை, அவர் கட்டளைப்படி நடந்து நம்ம முதல்ல பரிசுத்தமாகணும். அதுக்கு பிறகு நம்ம குடும்பத்தை பரிசுத்தமாக்கணும். நம்ம பரிசுத்தமாகணும், நம்ம குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர், நம்ம பிள்ளைங்க எல்லாருமே பரிசுத்தப்படணும். பரிசுத்தம் ஆகிட்டாங்கன்னா அவருடைய ராஜ்யம் வந்துடும். எப்படி? நெகேமியா எப்படி அலங்கத்தை கட்டினாப்புல? அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சோரணி கட்டிடு, அலங்க முடிஞ்சிரும்னாரு. அதே மாதிரி அவங்க தான் வீட்டு பக்கத்தில் உள்ள அலங்கத்தை கட்டினாங்க. அலங்கம் முடிவுக்கு வந்துட்டு, அலங்கம் முழுமைப்பட்டுட்டு. அதே மாதிரி நம்ம பரிசுத்தம், நம்ம வீடு பரிசுத்தம் ஆகிட்டுனா தேவனுடைய ராஜ்யம் வந்துடும். பூமியில் உள்ளவங்க எல்லோரும் பரிசுத்தம் ஆயிடுவாங்க. நம்ம இதுக்காக மைக் போட்டு தெருவாக கத்தணும்னு அவசியம் இல்லை. வெற்று வார்த்தையினால் நம்ம தேவனுடைய கட்டளைப்படி நடக்காமல் வெளியில் போய் என்னது தான் ஊழியம் பண்ணால் அந்த ஊழியம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவன் என்ன சொல்ல? நீ முதல்ல பரிசுத்தமாகு. நம்ம வீடு பரிசுத்தம் ஆகிட்டுனா தேவனுடைய ராஜ்யம் வந்துடும் இந்த பூமியில். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், வேண்டுதல் செய்ய அப்படிங்கிற ஆகாரத்துக்காக நீ ஜெபம் பண்ணுங்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை கேட்கணுங்கிறாரு. 4 இட்லியை கேட்கணுங்கிறாரு. நம்ம 400 இட்லி கேட்கக்கூடாது. அதிக தேவை அதிகமாக கேட்கக்கூடாது. அதிகமாக கேட்டால் அது வருத்தமும் சஞ்சலமுமே. பாருங்கள், ஆதாம்கிட்ட தேவன் சொன்னார், இந்த தோட்டத்தில் பழங்களை பூரா நீ பறிச்சு சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு பழம் இருக்குப்பா, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் உள்ள பழம், அதை மட்டும் பறிக்காதன்னாரு. ஏவாள் என்ன பண்ணா? அவள் போதுமன்ற மனம் இல்லை. அவளுக்கு இன்றைய சாப்பாடுக்கு 4 இட்லி போதுன்னு நினைக்கலவா. அவள் என்ன பண்ணா? எல்லா பழத்தையும் சாப்பிட்டா, அந்த பழத்தையும் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டா. எவனோ சொல்லும்போது சாத்தாண்ட மரத்தில் பேசணும். இவா சாத்தான் சொல்லதை கேட்டு அதை எடுத்து சாப்பிட்டா. என்னாச்சு பார்த்தீங்களா? அவள் பரிசுத்தம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் ஏதேனுக்குள்ளேயே இருக்க முடியல. ஏதேனை விட்டு துரத்தி விட்டார்னு வேதம் சொல்லுது. அவள் திரும்பி வந்துருக்கான்னு சுடரொளி பட்டயத்தை வைத்தார்னு சொல்லுது வேதம். எவ்வளோ பெரிய காரியமாயிட்டு பார்த்தீங்களா? அதில் நம்ம கேட்குறது 4 இட்லியை மட்டும்தான் கேட்கணும். இன்றைக்கி தேவையான காரியங்களை மட்டும்தான் கேட்கணும். ஒரு வீடு தான் கேட்கணும். அவருக்கு ஒரு வாகனம் தான் நம்மளுக்கு தேவை ஏதோ அதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தவங்கள பார்த்து அது அவனுக்கு அப்படி இருக்க, இப்படி கார் இருக்க, இப்படி வீடு இருக்க, அவன் அப்படி இருக்கான இப்படி இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி வேதனைப்படுறோம். நமக்கு வேதம் என்ன சொல்லியிருக்கு? எளிய வாழ்க்கை வாழ சொல்லியிருக்கு. ஏழ்மை வாழ்க்கை வாழ சொல்லலை, எளிமை வாழ்க்கை வாழ சொல்லியிருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ சொல்லலை, எளிய வாழ்க்கை வாழ சொல்லியிருக்கு. நம்மளுக்கு தேவையானது எது அதை மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்லணும்? முதல்ல என்னுடைய ராஜ்யத்தை தேடு, மற்ற எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படும். அதுவே வரும். நம்மளுக்கு தேவனே கொடுப்பார் நம்மளுக்கு. அதான் நம்மளுக்கு என்ன கேட்கணும்? இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை கேட்கணும். 4 இட்லி தான் கேட்கணும் அப்படின்னு அவர் கேட்க சொல்லித்தரார் அவருடைய ஜெபத்தில். அடுத்து பாருங்கள், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை எங்களுக்கு மன்னியும். நான் பிறர் குற்றப்படுத்துறது தண்டிக்காமல் இருக்கணும், பிறரை மன்னிக்கணும். பிறரை தேவன் நமது குற்றத்தை எல்லாம் மன்னிச்சிருவார். நம்ம பிறரை குற்றப்படுத்தினா, தண்டித்தால், அவங்கள மன்னிக்காமல் இருந்தால் நம்மளை மன்னிக்க மாட்டார் அவர். இதில் ஒரு ஈஸியால் உள்ள ஒரு அக்ரிமெண்ட் தான். நம்ம எதை செய்கிறோமோ அது நம்மளுக்கு செய்வார் அவர். நம்ம இந்த பூமியில் எதை செய்கிறோமோ அது நம்மளுக்கு செய்யப்படும். ஈஸியாக சொல்கிறாரு, விளங்கும்படி சொல்கிறார் நம்மளுக்கு. நீ அடுத்தவனை மன்னி உன்னை மன்னிப்பேன், நீ அடுத்தவனை குற்றப்படுத்தாத உன்னை குற்றப்படுத்த மாட்டான் எவனோ, நீ அடுத்தவனை தண்டிக்காத நீ தண்டிக்கப்பட மாட்ட. வெரி ஈஸியாக தேவன் சொல்லி கொடுக்குறார். இதை ஜெபத்தில் சொல்லி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு சொல்லித்தரார். கடைசியாக
என்ன சொல்கிறாரு, சாத்தான் செயல்கள். சாத்தான் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டான், நம்மளை சுற்றி வருவான். எப்பண்டா சான்ஸ் கிடைக்கணும்னு நம்ம சுற்றி வருவான். அது சோதனைகளை கொடுப்பான், தீமையை செய்ய வைப்பான். அதில் இருந்து விடுதலை பண்ணணும்னு இயேசு சொல்கிறாரு. தீமையில் இருந்து, சோதனையில் இருந்து, தீமையில் இருந்து விடுதலை பண்ணும். அந்த சாத்தான் செய்கிற காரியத்திலேருந்து விடுதலை பண்ண இயேசுனுடைய வல்லமையை கேளு. என்னை விடுதலை பண்ணுன்னு என்கிட்ட கேளுங்கிறார் அவர். எப்பெல்லாம் சாத்தான் இச்சையை கொண்டு போடுறானோ உடனே தேவன்கிட்ட பேரனு, தேவன் உடனே அதை சரிப்படுத்திடுவார். ஆவியானவர் உடனே அந்த இச்சையை அப்புறப்படுத்திடுவார் நம்ம கேட்டால். அதுதான் அவர் சொல்கிறாரு, என்கிட்ட கேளு, சோதனையிலிருந்தும் தீமையிலிருந்தும் என்னை ரட்சியுன்னு என்கிட்ட கேளுங்கிறாரு தேவன். அவர் ஜெபம் பண்ண கற்றுத்தாரார். நான் உடனே கேட்கணும். தீமை வந்துட்டா, சோதனை வந்துட்டு அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்டால் என்ன அர்த்தம், கேட்டுட்டு சோதனை காரணம் என்னென்னு பார்க்கணும். நம்ம கட்டளைப்படி நடக்காமல் இருக்க போது தான் சோதனையாக இருக்கும். அவர் நம்ம கட்டளைப்படி நடக்காமல் இருக்க போது தான் தீமையாக இருக்கும். உடனே நம்மளை மாற்றணும், நம்ம பாவத்திலேருந்து விடுபடணும். நம்மளை சரிப்படுத்தினோம்னா சோதனையும் தீமையும் நம்மளை விட்டு போயிடும். அதை என்னை கேளு அப்படிங்கிறார் அவர். இறுதியாக ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் வேறு யாருக்கும் கிடையாது, அது அவருக்கு மட்டும்தான். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு மட்டும்தான், நம்ம சிருஷ்டித்த தேவனுக்கு மட்டும்தான் அது. அவரை ஒருவரே தேவன். நீ ஜெபத்தை முடிக்கிறார் அவர். இப்படியாக நம்ம ஜெபம் பண்ண சொல்லித்தரார். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு, பரலோகத்தில் வாழ போகிறதுக்கு, இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு ஏதுவான ஜெபம் இது. இதை பண்ண சொல்கிறார் அவர். இறுதியாக ஒரு நல்ல ஜெபத்தை பண்ணி வெற்றி பெற்ற ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து பார்த்து முடிக்கப் போகின்றோம். அவர் யார்? எலியா பண்ணுற ஜெபத்தை பார்த்து தியானிக்க போகின்றோம். இறுதியாக வசனம் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பாடுள்ள மனுஷன், நம்மை போல பாடுள்ள மனுஷன் எலியா ஒன்றும் பெரிய தேவனுடைய கிருபை பெற்று பெரிய ஜெய்ஜாண்டிக்கு ஃபிகர் இல்லை. தேவன் அவனுக்கு ஸ்பெஷலாக ஒன்று எந்த பவரையும் கொடுக்கல. பைபிளில் உள்ள ஆபிரகாமா இருக்கட்டும், அது தானியேலா இருக்கட்டும், எல்லாருக்கும் தேவன் விசேஷித்த பவர் ஒன்றும் கொடுக்கல. நம்மளே மாதிரி தான் அவங்களும். நம்மளுக்குள்ள பாடுகள்லாம் அவங்க சந்தித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு விசேஷித்த பவர் என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவர் கட்டளைப்படி நடந்தாங்க, பாவம் செய்யாமல் இருந்தாங்க. அதுதான் விசேஷித்த குணம். அதே போல் எலியா நம்மளை போல் வேலையில் அவனுக்கு பாடாக இருக்கும், ட்ராவல் பண்ணுறதுக்கு உள்ள காரியங்களாக இருக்கும். அவர் உயிர் வாழ்கிறதுக்கே அவருக்கு பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பாடுகளும் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் கருத்தா ஜெபம் பண்ணார். கருத்தா ஜெபம்னா என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வேலை வந்துடும், என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும், என் பிள்ளைக்கு எனக்கு உடனே பேரன் பிறக்கணும் இருப்போம், எனக்கு பெரிய பங்களா கட்டணும், அவன் பெரிய பங்களா கட்டினா நான் பெரிய பங்களா கட்டணும், அவன் பெரிய தோட்டம் வாங்கிட்டான் நான் பெரிய தோட்டம் வாங்கணும். இதுவா கருத்துள்ள ஜெபம்? இல்லை. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட ஏதுவான ஜெபம் தான் கருத்துள்ள ஜெபம். தேவனுடைய மகிமை பிரஸ்தாவப்படுத்துகிற ஜெபம் தான் கருத்துள்ள ஜெபம். அதை தான் அவன் பண்ணான். கருத்தா ஜெபம் பண்ணான் எலியா. அதனால் அவன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுது வேதம். இந்த சம்பவம் எங்கே நடக்குன்னா பைபிளில் அதை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எங்கே நிற்கிறான் எலியா? கர்த்தருக்கு முன் நிற்கிறான். அவர் சொல்கிறான், கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் சொல்கின்றேன், இஸ்ரவேலில் 3.5 வருஷம் மழை பெய்யாது என்று. யார்கிட்ட சொல்கிறான்? இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்கிறான், ஆகாப்கிட்ட சொல்கிறான். அப்புறம் ராஜா யார்? இந்த மழைன்னு ஒன்று இல்லாட்டா நாடு சுடுகாடாயிரும். மனிதன் உயிர் வாழ முடியாது, மிருகங்கள் உயிர் வாழ முடியாது, தாவரங்கள் உயிர் வாழ முடியாது. எல்லாத்துக்கும் காரணம், இந்த பூமி ஏங்குதுன்னா அது காரணம் தேவன் வானத்திலிருந்து வருஷிக்கு பண்ணுற மழை மட்டுமே. மழை இல்லாமல் தான் கிணத்துல தண்ணி இருக்காது, மழை இல்லாமல் தான் கடலில் தண்ணி இருக்காது.
தேவன் தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்காரு. யார் அடைக்கிறா? அதை அடைக்கிறது யார்? எலியா அடைக்கிறான். அந்த மழை இல்லாட்டா ராஜா இல்லை. ராஜா சிங்காசனத்தில் உட்காந்து நான் பெரிய ராஜான்னு காட்டிக்க முடியாது. மக்கள்லாம் பசியில் துடிப்பாங்க. அப்போ ராஜா எப்படி சிங்காசனத்தில் இருக்க முடியும்? ராஜாவாக இருக்க முடியாது. எலியா எப்படி யார்கிட்ட எப்படி சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் இதை கர்த்தர்னு சொல்லலை, இவர் என் வாக்கின்படியே நடக்குங்க. இதுக்கு இப்போ கர்த்தர் சொல்லி சொன்னாட பரவாயில்ல, என் வாக்கின்படியே நடக்குங்க. எலியா தெளிவாக சொல்கிறாரு, நான் சொன்னாதான் மழையும் பனியும் பெய்யும், நான் சொல்லாவிட்டால் பெய்யாதுங்கிறாரு. யாரை கொண்டு சொல்கிறாராம்? கர்த்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாராம். எலியாவுக்கு எவ்வளோ உரிமை எடுத்துக்கிறார் பாருங்கள். எலியா அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கார், அந்த அளவுக்கு தேவனுடைய கட்டளைப்படி நடக்கிறார். அவர் அந்த அளவுக்கு தேவனை உயர்த்துறாரு, அந்த அளவுக்கு தேவனை அன்பு வச்சிருக்கிறார் அவர் பாருங்கள். ஜீவனை கொண்டு, யாருடைய ஜீவன்? கர்த்தருடைய ஜீவன். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாராம். நம்மெல்லாம் முதல்ல சொல்லணும், என் தலைமையில் சத்தியம் அடிக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த சத்தியம், அந்த உண்மையை சொல்கிறதுக்காக. எலியா எப்படி சொல்கிறாரு பாருங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாராம். அதற்கு பிறகு எல்லாம் முடிந்ததுன்னு படுத்தவங்களே எலியா என்ன பண்ணுறாராம்? கேரித்து ஆற்றங்கரையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாராம். எதுக்கு? 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுங்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் காலையில் எந்திப்போம், அன்றைக்கு அதைச்சியும் இதைச்சின்னு சொல்லி ஒரு இயேசுவை தேவனை ஒரு வேலைக்கார மாதிரி எல்லாம் உத்தரவுகளை போட்டு விட்டு நம்ம ஆளில் படுத்துங்க ஆரம்பிச்சிடுவோம். அல்லது உலக பிரகாரமான நம்முடைய காரியங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். என்ன தேவன் அவர் வேலைக்காரங்களும் செஞ்சுப்பார், நம்மளுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. இன்னும் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். அவருக்கு உத்தரவு போட்டாச்சு, அவர் தேவதூர்களை வச்சு காரியங்கள் செய்ய வேண்டிய அவர் பொறுப்பு. காரியம் நடக்காமல் போனால் அவர் தான் அதுக்கு பொறுப்பாளி. நம்ம காரியம் முடிஞ்சு போச்சு. வெற்று வார்த்தைகளால் அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு அவருக்கு உத்தரவு போட்டாச்சு அப்படின்னு நம்ம ஜெபம் அமையுது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு அசால்ட்டாக நம்ம காரியங்களை பார்த்துட்ருக்கோம். வெளியில் கேட்டால் பெரிய ஜெப வீரர் நம்ம. ஆனால் அவன் அப்படி பண்ணலை. கேரி தாற்றங்கரையில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறான். 3.5 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. எப்படி கேட்கப்பட்டது? கேரித்த ஆற்றங்களில் தண்ணீர் வற்றிட்டு, மழை பெஞ்சாதானே ஆற்றுல தண்ணி இருக்கும், தண்ணீர் வற்றிட்டு. ஆனால் தேவன் எலியாவை மட்டும் போஷிக்கிறாரு, காகத்தின் மூலம் போஷிக்கிறாரு. அடுத்து சாரிபாத் விதவை வீட்டில் வச்சு போஷிக்கிறாரு. ஆகாப் குதிரைக்கு புல் இல்லை, தேடி அலையிறான். ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. வேதத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறாரு. எப்பெல்லாம் பேசுகிறாரோ அப்போல்லாம் காரியம் எப்படி நடக்குன்னா எச்சரிக்கை கொடுப்பார். தீர்க்கதரிசி வேதத்தில் எதுக்கு எச்சரிக்கை? அழிவுக்கான எச்சரிக்கை கொடுப்பார். எதுக்கு அழிவுக்கான எச்சரிக்கை? நம்ம அங்கே இஸ்ரேல் மக்கள் மனம் போன வாழ்ந்ததுனால, பாவம் பண்ணுறதுனால, விக்கிரகத்தை வழங்குறதுனால, விக்கிரக வழிபாடு இருக்கிறதுனால, அவரை விட்டு பின்வாங்கி போனதுனால, அவருக்கு நன்றி மறந்ததால் அவர் எச்சரிக்கை கொடுப்பார். யார் மூலமாக? தீர்க்கதரிசி மூலமாக. இதுக்கு அழிவுக்கான எச்சரிக்கை கொடுப்பார். ஆனால் அந்த மக்கள் மனம் திருந்திட்டாங்க, தவறை விட்டு மீண்டு வந்துட்டாங்க, பாவத்தை செய்யாமல் மனம் திரும்பிட்டாங்கன்னா அவர் அழிவை வரவிட மாட்டார், அழிவை நிப்பாட்டிடுவார் அவர். இதுக்கு பெரிய உதாரணம் நினிவே. யோனாவை அனுப்பி தேவன் சொன்னார், நினிவே மக்கள் ராஜாவில் இருந்து எல்லாருமே ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, நினிவே தப்பிச்சிட்டு. அதே மாதிரி தான் வேதத்தில் தீர்க்கதரிசிகள்லாம் எச்சரிக்கை பண்ணுவாங்க. ஆனால் எலியா என்ன பண்ணுறாரு? அழிவை உண்டாக்க ஜெபம் பண்ணுறாரு அவர். எலியா அழிவுக்கான ஜெபத்துக்கு ஆண்டவன் செவி கொடுக்குறாரு. அது கொடூர பஞ்சம் இஸ்ரவேலில். ஆகாப் ராஜா எச்சரிக்கிறான் எலியாவை, இந்த பஞ்சத்துக்கு நீதான் காரணம், நீதான் மழையை நிப்பாட்டிட்டேன்னு சொல்லி இராணுவத்தை விட்டு ஊராக தேடுறான் அவனை. அந்த அளவு கொடூர பஞ்சம். தேவன் அதுக்கு செவி சாய்ச்சிட்ருக்காரு, அவருடைய ஜெபத்தை கேட்டிருக்காரு, அழிவுக்கான ஜெபம். ஏன் தேவன் எலியாவுக்கு செய்தார்? எலியா கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறான். எலியா ஜெபத்தை ஏன் தேவன் கேட்டார்? எலியா கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறான். அதனால் கர்த்தரால் அவனை மீறி செய்ய முடியலை. கர்த்தர் சொந்த ஜனத்துக்கே அழிவை கொடுக்குறாரு. ஏன் அழிவை கொடுக்குறாரு? வசனவாசி கேட்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து
உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். பார்த்தீங்களா, அவருடைய பலிபீடத்தை இடிச்சு போட்டாச்சு, தேவனை விட்டு பின்வாங்கிட்டாங்க. எலியாவால் தேவஜனம் தேவனை விட்டு பின்வாங்கி போனதை பொறுக்க முடியல. ஆகவே தேவன் செய்ய வேண்டியதை எலியா செய்து விடுகிறான். தேவ வைராக்கியம் எலியாவை அப்படி செய்ய வைத்தது. நாமும் எழுப்புதலுக்காக ஜெபம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நடக்குதா? எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. இது நல்ல காரியம் தானே, ஏன் நடக்கலை? தவறு ஜெபத்தில் இல்லை. ஜெபத்தின் வெற்றி ஜெபம் பண்ணும் ஆளிடம் உள்ளது. எலியா கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறான், அதனால் வெற்றி. எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது போல நமது ஜெபமும் கேட்கப்பட நம்மிடம் இருக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். என்னென்ன காரியங்கள் நம்மகிட்ட இருக்கணும்னா, என்னென்ன காரியம் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். என்னென்ன காரியம் இருந்தால் தேவன் நம்மளுக்கு செய்ய மாட்டார், என்னென்ன காரியம் இல்லாமல் இருந்தால் தேவன் செய்வாருங்கிறத பார்ப்போம். இப்போ பெருமை இருந்தால் தேவன் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார். பொறாமை இருந்தால் கேட்க மாட்டார். பொய், களவு, கள்ளத்தராசு இருந்தால் கிட்ட வர மாட்டார் அவர். ஏன்னா நம்மெல்லாம் யார்? தேவனுடைய ஆள், சாத்தானுடைய ஆளாக மாறிடுவோம். நம்ம இச்சை கொடூரமான பாவம், பணத்தாசை எல்லா பாவத்துக்கும் வேறானது. ஆணவம், திமிர், சோம்பேறித்தனம், ஊதாரித்தனம், சண்டை, வைராக்கியம், விக்கிரகாராதனை, இதெல்லாம் இருந்தால் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. இதெல்லாம் இருந்தால் நம்ம தேவனுடைய பிள்ளை இல்லையே, தேவனை அப்பான்னு கூப்பிட முடியாதே. நம்ம சாத்தானுடைய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், சாத்தானுக்குலாம் ஏஜெண்டாக இருக்கோம், சாத்தானுக்குலாம் அம்பாசிடராக செஞ்சிட்ருக்கோம். நம்ம இதுக்கு எப்படி தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு காரியங்கள் செய்வார்? என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கணும்னு பார்ப்போம். இப்போ அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், தாழ்மை, விட்டு கொடுக்குற குணம் இருக்கணும், மன்னிக்கணும் மற்றவங்களை, உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், நிந்திக்கிறவங்களை நிந்திக்கக்கூடாது, பகைவர்களுக்கு நன்மை பண்ணணும், பகைவர்களை பகைக்கக்கூடாது. நம்மளும் பகைச்சா நம்ம தேவனுடைய பிள்ளை இல்லை. சபிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும், சபிக்கிறவங்கள சபிக்கக்கூடாது. இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் ஒரு நிமிஷம் செஞ்சு பாருங்கள். இதை அதில் பயங்கர மகிழ்ச்சி இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குது. நம்ம பகைக்கிறவங்களை, நிந்திக்கிறவங்கள, சபிக்கிறவங்கள நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். இயேசுவே, அவங்க அதை அறியாமல் பண்ணுறாங்கப்பா, அவங்கள சாத்தான் பிடிச்சு வச்சுருக்கான்ப்பா, அந்த பிடியிலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரவும்ப்பா, அவங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துவோம்ப்பா, உங்கள் சந்தோஷத்தை தெரியட்டும்பா, உங்கள் சமாதானத்தை தெரியட்டும்பா, இது மாதிரி சாத்தான் காரியங்களாம் செய்யாமல் இருக்கட்டும்பா, எல்லோரும் அன்பு பாராட்டுமான்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்மளுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சி சமாதானத்தை நம்ம அனுபவிக்கலாம். இப்படிலாம் ஜெபம் பண்ணால் தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும், விவேகம். ஞானம் யார் தருவா? தேவன் தருவார் ஞானம். ஞானத்தை தர தேவன் மட்டுமே. தேவனே ஞானத்தை தாரணும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அவர் கட்டளைப்படி நடக்கிறது ஞானம், அவர் கட்டளைப்படி நடக்கிறது அறிவு, அவர் கட்டளைப்படி நடக்கிறது விவேகம். இப்படி நாம் இருந்தால் நம்ம ஜெபம் கேட்பார். இதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த நம்ம ஜெபம் கேட்கப்படும். இந்த கேட்டது உடனே ஆண்டவரே இதெல்லாம் செயல்படுத்தவேன்னு சொன்னால் முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உணர்வடையணும். எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ, எப்பெல்லாம் பொய் சொல்கிறோமோ, எப்பெல்லாம் சண்டை போடுறோமோ, எப்பெல்லாம் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறோமோ, எப்பெல்லாம் வைராக்கியம் பாராட்டுறோமோ, அப்பெல்லாம் உணர்வடையணும். ஆண்டவரே மன்னியும்பா, இனிமேல் செய்யக்கூடாதுமான்னு சொல்லி இந்த காரியத்தெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு உணர்வடையணும், ஒவ்வொரு நிமிஷத்துலேயும். அடுத்த நன்மை செய்யணும். நான் பகைக்கிறாங்களா, உடனே ஆண்டவர் நன்மை சொல்லியிருக்காருன்னு உணர்வடைஞ்சு நன்மை செய்யணும் அவங்களுக்கு.
ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை திருப்பி தப்பு பண்ணணும்னு சாத்தான் சொல்லுவான். உடனே அதை மறுத்து நிப்பாட்டி அவன் மன்னிக்கணும். அவனை நம்ம செயல்படுத்தணும். இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் செயல்படுத்தணும். அது செயல்படுத்த சக்தி கேட்கணும். தேவன்கிட்ட அருள் கேட்கணும். காலையிலே எழுந்திரிச்சு அவன்கிட்ட அருள் கேட்கணும். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் உடனே நிறுத்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பையும் தேவனுடைய இருந்து சக்தி கேட்கணும். தேவனுடைய வல்லமை கேட்கணும் அவற்றை இருந்து இதை ஜெயிக்க. இப்படி நம்ம கேட்டு பெற்றுட்டோம்னா நம்ம ஜெபமே மாறிடும். நம்ம ஜெபம் 4 இட்லிக்கு தான் ஜெபணும், 400 இட்லிக்கு ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம ஜெபம் பிள்ளை வேலைக்கு, கல்யாணத்துக்கு, சொத்துக்கு, சுகத்துக்கு, மதிப்புக்கு, மரியாதைக்கு, காசு பணத்துக்கு ஜெபம் இருக்காது. நம்ம ஜெபமே மாறிடும். எப்படி மாறிடும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஜெபம் ஆயிரும். தேவன் என்ன சொல்லியிருக்காரு? முதலில் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் இருக்காரு. அப்போ எல்லாம் கூட கொடுக்கப்படும் இருக்காரு. நம்ம ராஜ்யத்துக்கு ஏற்ற ஜெபமான ஜெபமே மாறி நம்ம ஆளே மாறிடுவோம். நம்ம இப்படிலாம் ஜெபம் பண்ணோம்னா அப்படி மாறினவன் தான் எலியா. அப்படி நம்மளை மாற சொல்கிறார் தேவன். மனமகிழ்ச்சியாக வாழ சொல்கிறார் தேவன். நம்ம ஜெபம் பண்ணுறோம் கேட்கப்படணும்னா நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு கற்று தந்திருக்கிறாரு. இப்படி செஞ்சிட்டோம்னா நம்ம ஜெபம் கேட்கப்படும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இன்று நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் எங்கள் இதயத்தில் பதியட்டுமப்பா. நாங்கள் இந்த வாழ்க்கையில் செயல்படுத்தணும்ப்பா. நாங்கள் சந்திக்கிற இந்த பாவத்தை இந்த பாவத்தை செய்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் உணர்வடைந்து, ஐயோ தேவன் எப்படி சொல்லியிருக்கிறாரே என்று உணர்வடைந்து அதை மாற்றி செய்ய, அதிலிருந்து விடுபட, அதை சரிபடுத்த எங்களுக்கு திராணியை தாரும்பா, எங்களுக்கு வல்லமை தாரும்பா. இயேசுவே, உணர்வடைய வையும்பா, உயிரோட்டமாக இருக்க வையும்பா. எங்களை பாவம் செய்ய விடாமல் நாங்கள் உஷாராக இருக்க வேண்டுமப்பா. பிசாசுகளை ஏமாற்றி விடக்கூடாதுப்பா. இயேசு, இந்த வார்த்தையெல்லாம் இது கேட்குறவங்க எல்லாரும் இதயத்திலும் பதியட்டுமப்பா. இன்றிலிருந்து அவங்க ஜெபம் கேட்கப்பட ஏதுவாக அவங்களை பரிசுத்தப்படுத்துமப்பா. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவராக மாற்றுமப்பா. எலியாவை போல் மாற்றுமப்பா. இயேசுவே, அப்படி செய்கிற தேவனுக்கு நன்றி பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.